சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ குறித்து வைத்து எண்ணி 10வது நாள் உன் அப்பா என்னுடைய இந்த வார்த்தைகள் முழுமையாக உன் வாழ்க்கையை மாற்றும். இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இன்றிலிருந்து என் குழந்தை செய்யக்கூடிய செயல்களும் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை உனக்கு நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். அப்பாவினுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் செவிகொடுத்து கேட்கும் என் குழந்தை அல்லவா, நீ எந்த நிலையிலும் நமக்கு என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் நம்மை மீட்டெடுக்க சாயப்பா வருவார் என்ற நம்பிக்கை கொண்ட குழந்தை அல்லவா. தவறான பாதையில் செல்வதற்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் என் மீது கொண்ட மரியாதை நிமித்தமாக அந்த பாதையை தேர்ந்தெடுக்காமல் எப்பொழுதும் நல்ல பாதையில் பயணிக்கும் என் குழந்தை அல்லவா. அப்படி இருக்கும்பொழுது உனக்காக நான் வருவதில் தவறு கிடையாது. எந்த நிலையிலும் உனக்கான அன்பை கொடுக்க நான் வருவதில் எந்த தவறும் கிடையாது. உன்னை சூழ்ந்து நின்ற பல பிரச்சனைகள் உன்னை வாட்டி வதைக்கும். ஆனால் அந்த இடத்தில் இந்த அப்பாவின் அன்பு உன்னை தலை நிமிரச் செய்யும். எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாமோ தாண்டிய உன் வாழ்க்கையில் இது ஒன்றும் ஒரு காரியம் அல்ல. உனக்கு நடந்ததை விட எவ்வளவோ பிரச்சனைகளை உனக்கு முன்னால் இருந்து உன் குடும்பத்தினர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அதை எல்லாமும் உனக்கு தெரியாமல் தான் அவர்கள் பொத்தி பொத்தி வளர்த்திருக்கிறார்கள். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளாதபடி அவர்கள் நடந்ததுதான் இன்று நீ சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் நீ ஏற்றுக்கொள்ள முடியாமல் தயங்கி நிற்பதற்கும் முக்கிய காரணம் இதுதான். அப்பா உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரிகிறதா? என் அன்பு குழந்தையே, அவர்கள் செய்த அதே தவறை நீயும் செய்யாதே. அவர்கள் தன் குழந்தைகள் கஷ்டம் தெரியாமல் வளர வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். நாம் படுகின்ற கஷ்டத்தையும் நாம் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இருக்கலாம். ஆனால் என் குழந்தை, இந்த நாளில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சில இருக்கிறதல்லவா. நீ உணர வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. இவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு இடத்திற்கு சென்று சேர்ந்து விட்டாரானால் அதை எல்லாமும் கடந்து நீ அனுபவிக்கின்ற சில விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதற்கான முழுமையான காரணத்தை நீ உணர்ந்திட வேண்டும். எதையும் ஏனோ தானோ வென்றெல்லாம் சரியாகவே நடக்கிறது, நமக்கு எல்லாம் தானாக சரியாகிவிடும் என்ற எண்ணம் கொண்டு நீ இருந்துவிடக்கூடாது. அத்தனையிலும் இருந்தும் ஒரு மாறுதல் நடக்கும்பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கையில் தருகின்ற யதார்த்தமான விஷயங்கள் பலவற்றை என் குழந்தை நீ ஆரம்பத்தில் புரிந்து கொள்ளாமல் விட்டாலும் இனி வரும் நாட்கள் உனக்கு ஒவ்வொரு யதார்த்தத்தையும் என்னவென்று நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும். உன்னோடு இருப்பது எல்லாம் என்னவாகும் என்பதையும் நிச்சயமாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் என் குழந்தையினுடைய தயவு சில சமயங்களில் சிலருக்கு தேவைப்படுகின்றது. என் குழந்தையிடம் இருந்து சில விஷயங்களை சிலரால் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஏனென்றால் உனக்குள் நல்ல திறமைகள் ஒளிந்து கிடக்கிறது என்பது உண்மை. அந்த திறமைகளை நீ வெளிக்கொண்டு வராமல் இருப்பதை ஒரு நாளும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் அன்பு குழந்தையே, முடியாது என்று உன்னை ஒருவர் சொல்கிறார் என்றால் அப்பொழுதே நீ விழித்திருக்க வேண்டும். உன்னால் முடியும், நீ அதனை செய்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள் என்று நீ எந்த ஒரு நிலையிலும் நல்ல நிலையை அடைந்துவிடக்கூடாது என்பது இவர்கள் மிகுதியான கவனத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதை விடுத்து இவர்கள் சொல்லிவிட்டார்கள், நம்மால் முடியாது என்ற ஒரு நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கக்கூடாது என்பதுதான் உன் அப்பாவினுடைய எண்ணம். எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் நமக்கு சாதகமாக முதலில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையாகவே ஒருவருக்குள் இருக்கும் திறமை. இந்த சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இருந்த பொழுதிலும் கூட அதை நீ சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு போக்கு காட்டிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விளையாட்டு உன்னால் தலை நிமிர முடியாதபடிக்கு செய்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையானாலும் எது நடந்தாலும் நாமாக இருக்க வேண்டும் அல்லவா. நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியான வழி என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. எதையுமே மற்றவர்கள் கைகளில் ஒப்படைத்து விட்டால் நீ வாழ்வதற்கு இங்கு மீதம் என்ன இருக்கிறது, நீ என்ன செய்தாய் என்று கேட்டால் உனக்கு என்ன
உனக்கு அதற்கு பதில் இருக்காது. நீ செய்திட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு நடத்தக்கூடிய உண்மைகள் என்னவென்று புரிதல் உனக்கு இருக்காது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி தேடி வந்து நான் உனக்காக உணர்த்துகின்ற எல்லாம், அதாவது நான் உணர்த்துகின்ற எல்லாம் இனிமேலும் என் குழந்தைக்கு புரியாமல் போய்விடக்கூடாது. விடிந்த பொழுது என்னவென்று யோசிக்கும் நேரம் உனக்கில்லை. இந்த பொழுதை நல்லபடியாக கடந்து வர வேண்டும் என்ற ஒரு முக்கியமான வேலை உனக்கு இருக்கிறது. இந்த கடமையை நீ சரியாக செய்ய வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த விஷயத்தை நீ என்னவென்று உன் வாழ்க்கை நடத்திவிட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் எல்லா நிலையிலும் உனக்கான நேரங்கள் நிச்சயமாக உன்னை சரி செய்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதும் இனி உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவதும் என் குழந்தை நீ ஒருபோதும் என்று நீ போதும் என்று சொல்லிய காலங்கள் எல்லாம் முடியும். இனி உனக்கான நேரம் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் கொடுத்த காயங்களையும் துன்பங்களையும் நினைத்து கலங்காமல் உனக்கான நேரம் என்னவென்று நீ உறுதி கொள்வாய். உனக்கான மாற்றத்தை இந்த சாய் அப்பா நான் உனக்கென கொடுக்க முடிவு செய்துவிட்டேன். இனிமேல் யார் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது. ஆனால் இந்த சாய் அப்பாவினுடைய வார்த்தைகள் மட்டும் கேட்டுவிட்டு நீ அமைதியாக இருப்பதனால் எந்த பலனும் கிடையாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். என் வார்த்தைகளை கேட்டு அடுத்தடுத்து என்னவென்று நாம் என்ன செய்தால் அப்பா சொன்ன இந்த வெற்றி நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு முடிவுக்குள் நீ வர வேண்டும். ஒரு முயற்சியை நீ நிச்சயமாக எடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே. எதுவானாலும் சரி சொல்லிக் கொடுத்தால் மட்டும்தான் வாழ்க்கையின் வலியும் வேதனையும் என்னவென்று நம்மை சார்ந்தவர்களுக்கு புரியும். எந்த கஷ்டங்களும் தெரியாமல் அவர்களை நாம் கடந்து வர செய்யும் பொழுது நாளை அவர்களுக்கே ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க தெரியாமல் நிச்சயமாக திணறிக் கொண்டிருப்பார்கள் என்பதை மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, அருமை ஒவ்வொரு விஷயத்திற்கும் புரிந்தால் மட்டும்தான் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கை வரும். இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எது நடக்கிறது என்பதனை எல்லாம் தாண்டி இது நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் தாண்டி உனக்கு கிடைக்குமோ ஒவ்வொரு விஷயங்களையும் அப்பா சொல்வது போல உன் வாழ்க்கையாக நீ பயன்படுத்தி கொண்டால் உன்னுடைய எதிர்காலம் உனக்கு நல்லபடியாக மாறும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எப்பொழுதும் போல நம்மை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் இனி உனக்கான தேவைகளை நிச்சயமாக உனக்கே என்று எடுத்துச் சொல்ல வர வேண்டும். நான் பட்ட ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உனக்காகவே நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நான் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சந்தோஷம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வாடும் இந்த நேரம் இனி உனக்கு நடப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சாயப்பா என்ற தெய்வம் உனக்காகவே எதையும் நடத்தும் என்பதை புரிந்து கொண்டு எதையும் உணர்ந்து கொள்ளும் என்பதை தெரிந்து கொண்டு நீ இனி செய்யும் ஒவ்வொரு செயலிலும் என்னை நினைவு கூற வேண்டும். அப்பா நம்மை கை தூக்கி விடுவதாகவும் நமக்கான வாழ்க்கை நம்பிக்கையை நமக்கு கொடுப்பதாகவும் வாக்குறுதி கொடுத்து விட்டார். அப்படியானால் நாம் உடனடியாக என்ன செய்ய வேண்டும், நாம் உடனடியாக எந்த விஷயத்தை உறுதி கொள்ள வேண்டும் என்று சற்று நீ சிந்திக்க வேண்டும். எப்படிப்பட்ட விஷயமானாலும் இதிலிருந்து நீ பெறக்கூடிய ஒரு வெற்றிதான் இந்த சாயப்பா நீ கொடுக்கும் மரியாதை, இந்த அப்பாவிற்கு நீ கொடுக்கும் கௌரவம். இதனை என் குழந்தை நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நல்ல சூழ்நிலையும் நல்லதொரு புரிதலையும் கொடுத்து இனி எப்பொழுதும் என் குழந்தை நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சந்தோஷத்தை என் குழந்தை அடைய வேண்டிய நேரம். எந்த ஒரு விஷயத்தை நினைத்து நீ உனக்குள் இருக்கும் தேவையற்ற விஷயங்களை விட்டுவிடக்கூடாது. எந்த நேரத்திலும் என் குழந்தை என்னுடைய மனது கொடுக்கும் எல்லா சந்தோஷங்களையும் நீ நிலையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. மனது நிறைவான பல விஷயங்கள் உன்னை சுற்றி உனக்கு நடக்கும் பொழுதெல்லாம் இனி உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் நீ முழுமை அடைவாய் என்பதை மறந்து விடாதே. பல சந்தோஷங்களை நான் உனக்கு கொடுக்க எண்ணியது இனி வரும் நாட்களில் உனக்கான தேவைகளை என்னவென்று எடுத்துச் சொல்வதற்காகத்தான். உனக்கான சூழ்நிலையை முழுக்க முழுக்க இனி உனக்கே உணர்த்துவதற்காக. எது நடந்தது என்றாலும் எது நடக்கவில்லை என்றாலும் உன்னோடு உனக்கு துணை இருக்கும் நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்கே என்று எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல நான் இருக்கிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் வருகின்ற இந்த காலம் இனி எந்த நாளும் உன்னை மீட்டெடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல காரணங்களோடு என் குழந்தையின் வாழ்க்கை சில அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள் இனி உனக்கு உருவாகப் போகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. எதிலும் நீயாக இருந்துவிட்டால் போதும். வேறு எங்கும் எதையும் தேடி நீ சென்றுவிட வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது.
ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கை உன்னை அதிகமாக சோதிக்கிறது என்றால், அடுத்தடுத்து உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ உணர வேண்டும் என்பது அர்த்தம். உனக்கு நடக்கும் உண்மையான விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். உனக்கே என்று நான் என்ன எடுத்துக் கொடுக்கிறேன், அவை ஒவ்வொன்றையும் இனி வரும் நாட்கள் உனக்கு தெளிவாக தர வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம், இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ அடுத்தடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல சந்தோஷமான சூழ்நிலைகள் நம்மை சுற்றி இருக்கிறது என்னும் பொழுது, இதையெல்லாம் உணர்ந்து தரும் நமக்கு ஒவ்வொரு வெற்றியும் நம்மை சூழ்ந்து நின்று நான் மதிப்பை கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எது நடந்தாலும் நான் இருப்பேன் என்ற ஒரு எண்ணம் போதும், என்ன நடந்தாலும் நான் இருப்பேன் என்ற ஒரு சிந்தனை போதும். என் குழந்தையின் வாழ்க்கையில் எண்ணி 10வது நாள் நினைத்த ஒன்றை உன் கைகளில் பெற்றிருப்பாய் என்பதில் உனக்கு சந்தேகமே இல்லை. உனக்கு எதை பற்றிய குழப்பம் வேண்டாம். நான் சொன்ன பிறகு இதிலிருந்து நீ அடைய நினைக்கும் ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதை முதலில் புரிந்து கொள். வேண்டாம் என்று இனி சொல்ல இங்கு எதுவும் இல்லை. உனக்காக வேண்டி நான் சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டால், இனி நடப்பது அனைத்தும் நிச்சயமாக உனக்கு நல்வழி காட்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.